தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்ற போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில் மதுக்கடைகளால் பெண்கள் எத்தகைய துன்பங்களை எதிர்கொள்கின்றனர் என்பதற்கு சாட்சியாக திகழ்கிறது சென்னை சூளைமேட்டில் செயல்படும் மதுக்கடை ஒன்று. சென்னை சூளைமேடு சௌராஷ்டிரா நகர் 6வது தெருவில் இருக்கும் அரசு டாஸ்மாக் கடைதான் இது. சில அடி தூரத்தில் அரசு பள்ளி, மருத்துவமனை, குடியிருப்பு, சந்தை ஆகியவை நிறைந்த பகுதியில் இந்த டாஸ்மாக் கடை அமைந்திருக்கிறது. குடியிருப்பு பகுதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த டாஸ்மாக் கடையால் பெண்கள் அதிக சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர். காலேஜ் போனோன்னா கிண்டல் பண்ணுறாங்க, ரோட்டில் நிற்க முடியல, நின்றா பாட்டில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல உடைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளியே வரத்துக்கு. வெளியே போகவே முடியல. இங்கே நின்றாலே இங்கே இப்படி வெளியே ரோட்டில் நின்றோன்னா கிண்டல் பண்ண வந்துடுறாங்க. அங்கே குடிச்சிட்டு இங்கே அசிங்கமாக பேசுகிறாங்க. அதனால பிடிக்கல. ஒயின் ஷாப் மாதிரி எடுக்கணும், அது எடுத்தாலே போதும். அது எடுத்தனா வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலியுமே நல்லாயிருக்கும். எல்லாரும் இங்கேயே குடிச்சிட்டு மாணவரே பாட்டில் போட்டு உடைக்கிறது அதுவோ இதுவோமா இருக்குது. வெளியவே வர முடியல, குப்பை கொட்ட முடியல. ஃபஸ்ட்டு குப்பை கொட்டை அங்கே நின்று தண்ணி அடிக்கிறாங்க, பாத்ரூம் போகிறாங்க. எப்படி சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே குடும்பமே நாசமாக போயிருக்கு இந்த தண்ணியால். இன்னும் இந்த மாதிரியெல்லாம் வேற கொடுமை. நாங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் குடிச்சு தான் இறந்துட்டாரு. அதனால் எனக்கு அடுத்தவங்க இந்த மாதிரி ஆகக்கூடாது. நான் விதவி ஆன மாதிரி யாருமே ஆகக்கூடாது. இந்த டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி பல முறை மனு கொடுத்தும் பயனில்லை என்கிறார்கள் மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள். சூளைமேட்டில் சௌராஷ்டிரா நகர் 6வது தெருவில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை அம்மா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை பக்கத்தில், லயலா கல்லூரிக்கு அருகில், இன்னும் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலே, வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலே இடையூறாக அந்த கடை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உடனடியாக அந்த கடை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பலமுறை மறுமலர்ச்சி தமுக சார்பாக நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம். அந்த மனுவை அரசு அதிகாரிகள் அலட்சியம் செய்திருக்கின்றார்கள். இந்த விவகாரம் குறித்து டாஸ்மாக் நிறுவன மேலாளரிடம் கேட்டபோது இந்த டாஸ்மாக் கடைக்கு மாற்று இடம் கிடைக்கும் பட்சத்தில் இடமாற்றம் செய்வோம் என்றார். தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலே இதுபோன்ற மதுபானத்திற்கு எதிராகவும் மதுக்கூடங்களுக்கு எதிராகவும் பல இடங்களிலே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஒரு சாரார் முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்கிறார்கள், ஒரு சாரார் டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையும் நேரத்தையும் குறைக்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் இருக்கும் இடத்திலிருந்து உடனடியாக மதுபான கடையெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.